நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். என் உள்ளம் இறைவன் இல்லம், என் உயிரும் அவரின் வடிவம். என் உள்ளம் இறைவன் இல்லம், என் உயிரும் அவரின் வடிவம். பார்வையிலும் எந்த பாதையிலும் என் கண்ணின் முன்னே அவர் தோன்றுகிறார். என் கூக்குரலை அவர் கேட்டுக்கொண்டு என் துன்பங்களை வந்து நீக்குகிறார். நேசமுள்ள நெஞ்சுக்குள்ளே சுவருவார், பாசமுடன் பாவங்களை மன்னித்திடுவார். அரபிக்கடல் வற்றினாலும் தேவன் அன்பு கடல் வற்றாதம்மா. பசுபிக்கடல் வற்றினாலும் தேவன் பாசக்கடல் வற்றாதம்மா. சோதரிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையிலும் உண்மை பற்றி தியானிக்கும் ஒரு நேரத்தை கொடுத்தமைக்காக எங்களுக்கு கோடான கோடி சோதனைகளையும் நன்றிகளையும் இருக்கிறோம் சுவாமி. எத்தனையோ பேருக்கு இல்லாத ஸ்லாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்தது உங்களுடைய சுத்த கிருபை தகப்பனே. குறிப்பாக இயேசப்பா, ஆலயத்திலே அமர்ந்து கேட்கும் இவர்களுக்காகவும், இன்னும் ஆலயத்திற்கு வந்து கொண்டிருப்பவர்களுக்காகவும், அதே போல யூடியூப் வழியாக பார்க்க போகும் ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசீர்வதித்து தந்து வழி நடத்தின பலப்படுத்துங்க. பேசுவது நான் அல்ல இயேசப்பா, அடியேனை மறைத்து உண்மை நீர் வெளிப்படுத்த கிருபை தருங்க. துதிகன மகிமை யாவும் செலுத்துகிறோம். இயேசு மூலம் சொல்லும் அன்பின் பரலோக தகப்பனே, ஆமென். கடந்த முறை நான் உங்களிடம் ஒரு நூற்றுக்கு அதிபதியினுடைய அதிகாரத்தை விட்டு அவர் எப்படி இயேசுவை பார்க்க வந்தார் என்று நான் உங்களிடம் பேசினேன். இந்த முறை ஒரு மனிதன் தன்னுடைய ஐஸ்வர்யத்தை விட்டு தேவனை எப்படி பார்க்க வந்தார் என்பதை குறித்து நான் பேச போகிறேன். பொதுவாக ஐஸ்வர்யம் என்கிற ஒரு வார்த்தை யாருக்கு பயன்படுத்துவார்கள் என்றால், யாரிடம் அதிகமாக பணம் இருக்கிறதோ. ஒரு மனிதனிடம் அதிகமான பணம் இருக்கும்போது அவங்கள பாத்தீங்கன்னா அவங்க ஒரு பணக்காரன், பொதுவா அப்படித்தானே நம்ம சொல்லுவோம். அப்போ ஒரு மனுஷங்கிட்ட அதிகமா பணம் இருக்கு, ஒரு மனுஷங்கிட்ட ஒரு பெரிய ஒரு வீடு இருக்கு, ஒரு மனுஷங்கிட்ட நிறைய சொத்து இருக்கு, நிலம் இருக்கு, அவங்கிட்ட நிறைய பொருள், வெள்ளி, டைமண்ட் எல்லாமே இருக்கும் பொழுது அவனுடைய மக்களுடைய பார்வையிலே அவனோட ஐஸ்வர்யமான். ஏன்னா அவன்கிட்ட எல்லாமே இருக்கு. அப்ப தேவனுடைய பார்வையில ஐஸ்வர்யவான் என்பவன் யார்? இந்த ஐஸ்வர்யவானை பற்றி ஒரு பைபிள்ல ஒரு அழகான ஒரு நிகழ்வு இருக்கிறது. அந்த நிகழ்வானது இயேசுவானவர் கடைசி நாட்களிலே அந்த ஒரு பஸ்கா பண்டிகை கொண்டாடுவதற்கு முன்பாக ஒவ்வொரு ஊருக்கு சென்று அவர் ஒரு சில அற்புதங்களை நிகழ்த்தி வரும் சமயத்திலே இந்த பகுதியிலே அவர் செல்கிற ஊரினுடைய இடம் எது என்று பார்த்தீர்கள் என்றால் எரிகோ. எரிகோ என்கிற ஒரு ஊர் உள்ளது. அந்த ஊர் பேரிச்சம்பழம், அந்த விவசாயத்திலே மிகவும் ஒரு ஃபேமஸான ஒரு ஊர். அப்படிப்பட்ட அந்த ஊரிலே ஒருவன் இருக்கிறான். எடுத்துக்கொள்ளுங்கள், லூக்கா 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி 10 வரை. ஏற்கனவே இது நமக்கு தெரிந்த ஒரு பகுதி தான். இதுல யார் அந்த ஐஸ்வர்யவான் என்று பார்க்கும் பொழுது அவன் வேறு யாரும் அல்ல, அந்த மனிதனுடைய பெயர் சகேயு. பொதுவாக இந்த காரியங்களை குறித்து நாம் அநேக பேர் என்ன செஞ்சிருப்பாங்கன்னா சொல்லியிருக்காங்க, சகேயு என்கிற ஒரு மனிதன் இருந்தார். அப்போ இந்த ஐஸ்வர்யவான், அவன் ஐஸ்வர்யவானாக மட்டும் இல்லாமல் அந்த ஊரிலே ஒரு வரி வசூலிக்கும் ஒரு மனிதனாகவும் இருந்தான். பொதுவாகவே வரி வசூலிப்பவர்கள் என்ன செய்வாங்கன்னு பாத்தீங்கன்னா, அரசாங்கத்தை விட அதிகமாக காசு வாங்குவாங்க, கமிஷன் அடிக்கிறதுன்னு சொல்லுவோம் இந்த காலத்துல. அப்போ அந்த கமிஷன் என்கிற ஒரு விஷயத்தை அதிகமாக வாழ்ந்து கொண்டிருந்தபடியால் அந்த மனிதனுடன் யாருமே என்ன செய்ய மாட்டாங்கன்னா ஒழுங்கா பேச மாட்டாங்க.
பொதுவா உங்ககிட்ட ஒருத்தர் வந்து கமிஷன் வாங்குறாங்க அப்படிங்கும் பொழுது நீங்க அவங்களை எப்படி பார்ப்பீங்க? அவங்க கூட நம்ம என்ன செய்ய மாட்டோம், ஒழுங்கா பேச கூட மாட்டோம். ஏன்? நம்ம கிட்ட இருந்து அநியாயமா என்ன செய்யறான், ஒரு மனுஷன் காசு வாங்குறான் அப்படிங்கும் பொழுது நாம என்ன செய்வோம்னா அவர்கிட்ட பேச கூட மாட்டோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருந்த ஒரு மனிதன் தான் யார் என்று பார்த்தீர்கள் சகேயு. இந்த மனிதன் என்ன செய்தார் என்று பார்த்தால் 3வது வசனத்திலே இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். அப்போ ஒரு நாள்ல எரிகோ பட்டணத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அவரை பற்றி ஏற்கனவே அந்த ஊரிலே தெரிந்திருக்கிறது. இப்படி ஒரு மனுஷன் வராதுன்னு சொல்லும் பொழுது என்ன ஆகும்னா கூட்டம் அதிகமாயிரும். அப்ப கூட்டம் அதிகமாகும் பொழுது கண்டிப்பா என்ன செய்யலாம் அப்படின்னா அவர் எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க, அவர் எதுவுமே பண்ணல. அவரை போய் அவர்கிட்ட போய் நம்ம அற்புதம் வாங்கணும், அவருக்கு வந்து எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு அவர் ஒண்ணும் பண்ணல. அவர் சொன்ன ஒரே விஷயம் என்னன்னா அவர் எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினார். அப்ப இயேசுவானவர் எப்படிப்பட்டவரோ என்று பார்ப்பதற்கு வகை தேடிய அவருக்கு ஒரு பெரிய ஒரு டிஃபெக்ட் ஒண்ணு இருந்தது. என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் குள்ளமா இருந்தபடினார். அப்ப பொதுவாவே பாத்தீங்கன்னா இந்த குள்ளமா இருக்கிறதுனால என்ன செஞ்சிருவாங்கன்னா ஹைட்டா இருக்கிறவங்க எல்லாம் மறைச்சிருவாங்க. அப்ப இவர் குள்ளமா இருந்தபடியால் என்ன செய்தார் என்று பாத்தீங்கன்னா ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினார். அந்த ஊரிலே பேரிச்சம்பளம் மட்டுமல்ல காட்டத்தி என்கிற ஒரு மரமும் இருந்தது. ஏன் காட்டத்தி மரத்துல ஏறினாரு? வேற ஏதாவது ஒரு மரத்துல கூட ஏறி இருக்கலாம். ஆனா காட்டத்தி மரத்துல ஏறுவதற்கான காரணம் என்ன என்று பார்த்தீர்கள் என்றால், பொதுவாகவே காட்டத்தி மரத்தை பாத்தீங்கன்னா அது ரொம்ப அப்படியே அடர்ந்துருக்கும். இன்னொன்னு என்னன்னா அதனுடைய கிளைகள் எல்லாம் பயங்கரமா விரிஞ்சிருக்கும். அதுல என்ன இருக்காது அப்படின்னு பாத்தீங்கன்னா முள்ளு இருக்காது. அப்ப என்ன செய்யலாம்னா ஒரு மனுஷனால ஈஸியா மரமேற முடியும் அப்படின்னு நினைச்சா அதுக்கு முதல்ல வந்து அந்த ஊர்ல சூஸ் பண்ற மரம் எதுன்னு பாத்தீங்கன்னா காட்டத்தி மரம். உடனே ஒரு இடத்துல வந்து எனக்கு மரம் வேணும், மரப்பலகைகள் வேணும், ஒரு மேஜை செய்யறதுக்கோ அல்லது ஒரு டேபிள் செய்யறதுக்கு ஒரு சேர் செய்யறதுக்கு எனக்கு வேணும் அப்படின்னா அந்த ஊர்ல முதல்ல எந்த மரத்துல ஏறி மரத்தை வெட்டுவாங்கன்னா காட்டத்தி மரம். அந்த காட்டத்தி மரத்திலே ஒரு மனிதனால் ஈஸியாக என்ன செய்ய முடியும்னா ஏற முடியும். அப்படிப்பட்ட அந்த மரத்திலே அவர் ஏறின பின்பு என்ன நிகழ்வு நடந்தது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதரிடமும் சமமாக பழகக்கூடிய ஒரு தன்மை உயர்வாக இருந்தார். எப்படின்னா சமுதாயத்திலே தாழ்த்தப்பட்ட ஒருவரிடமும் பேசுவாரு, நடுத்தர மக்கள்கிட்டையும் பேசுவாரு, ஐஸ்வர்யவான்கிட்டையும் பேசுவாரு. இப்படி அவர் பாரபட்சம் இல்லாமல் ஒவ்வொரு மனிதரிடமும் பேசுவார், பழகுவார். அப்போ எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு, நேற்று இதை பத்தி நம்ம பேசலாமா வேண்டாமா அப்படின்னு இருக்கும் பொழுது நான் என்ன செஞ்சேன்னா சும்மா யூடியூப்ல படுத்துட்டு நான் டக்குன்னு வந்து ஒரு இது வந்து அடிச்சேன், கேன் கிறிஸ்டியன்ஸ் சீ கேஸ்ட், கிறிஸ்தவர்கள் ஜாதி பார்க்கலாமா அப்படின்னு அடிச்சேன். அடிச்சோடனே ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ வந்துச்சு. அந்த வீடியோல ஒருத்தர் சொல்றாரு, அந்த லிங்க் நான் உங்களுக்கு வந்து யூடியூப் என்னோட ஸ்டேட்டஸ்ல போடுறேன். அவர் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கிறிஸ்தவர்கள் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்ன செய்யக்கூடாதுன்னா எந்த ஒரு விஷயத்திலுமே ஜாதி பார்க்க கூடாது. ஏன் பார்க்க கூடாது அப்படின்னு கேட்டதுக்கு சொல்றாங்க, அதுல இது வந்து ஒரு பாவமா, ஜாதி பார்ப்பது ஒரு மிகப்பெரிய பாவம். அப்படிப்பட்ட அந்த பாவத்தை செய்து கொண்டு நாம் என்ன செய்வோம்னா ஆலயத்துல வந்து துதிக்கிறாங்க, அதை சொல்லுவது ஒரு கிறிஸ்தவம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை வச்சுட்டு எப்படி வந்து இயேசு இருக்காருன்னு சொல்லுவீங்க? அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்க கையில வச்சுக்கிட்டு எப்படி வந்து இயேசு வந்து என் கூட தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி சர்ச்சில் ஆராதிப்பீங்க? இன்னும் குறிப்பா சொல்லணும்னா கிறிஸ்டியன்ஸ்குள்ளேயே நிறைய இது இருக்கு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கற்பித்த ஒரு விஷயம் ஒன்று, ஆனால் நாம் நடந்து கொள்ளும் விஷயம் வேறு. இந்த இடத்துல அதையெல்லாம் மாத்துறாரு. என்ன செய்யறாருன்னா இங்க அவர் ஏறி உட்கார்ந்து இருக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா எல்லாருமே வந்து கீழே இருப்பாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதற்கு கீழே இருப்பார்கள். அப்போ ஒரே ஒரு மனுஷன் மட்டும் மேல இருக்கான். யாரு? சகேயு மட்டும் மேலே இருக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய பார்வை கீழே இருந்தது. எங்கே இருந்தது?
மேல இருந்தது. இதுதான் அவரோட பார்வை. நாம நினைச்சிட்டு இருக்கோம் எல்லாம் நம்ம இப்படி பாக்குறதுதான் நம்மளோட பார்வை. இப்படி பொதுவா நம்ம பார்க்கும் பொழுது இப்படிதான் பார்ப்போம். ஆனா ஒரு மனிதன் மேலே தனித்துவமாக தெரிகிறான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு. ஏனென்றால் அந்த மனிதனுக்கு அந்த நேரத்திலே அந்த காட்டத்தி மரத்திலே ஏறும் ஒரு அறிவு ஏற்பட்டதுனால்தான் அந்த மனிதன் மேல ஏறி என்ன செய்யறான்னா உட்கார்ந்து இருக்காரு. பொதுவா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஊர்ல கூட்டு சிஎம் வராது அப்படின்னா அந்த இடத்துல கூட்டம் அதிகமா இருக்கும். நம்ம அட்லீஸ்ட் என்ன செய்வோம்னா இப்படி கையாவது காட்டுவோம். காட்டி நம்ம கையை வரைக்கும் பார்க்க மாட்டாரா, ஹாய் இது சொல்ல மாட்டாரான்னு நினைப்போமா இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நம்ம வித்தியாசமா தெரியணும்னா என்ன செய்யலாம்னா மேல ஏறி உட்கார்ந்து பார்த்தா கூட தெரியலாம். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை இந்த சகை செய்த பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் மேல பார்க்கிறாரு. அவன் என்னதான் ஐஸ்வர்யவானாகவே இருந்தாலும் ஒரு மனிதனுடைய பாவம் அங்கே மன்னிக்கப்படும் பொழுது அவன் மற்றவங்க முன்னாடி கீழே இருக்க மாட்டான். எங்க இருப்பான்? மேலதான் இருப்பான். அப்படிப்பட்ட அந்த மேலே உயர்ந்த ஒரு இடத்திலே இருக்கும் பொழுது ஆண்டவரை இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்னா, அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகைவே நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவர் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனான். யாருமே எக்ஸ்பெக்டே பண்ணல. மேல பார்த்து அவரை மேல பார்த்துட்டு இப்படி கூட சொல்லியிருக்கலாம், இப்படி கூட பார்த்துட்டு அப்படி சொல்லியிருக்கலாம். ஆனா அவர் மேலே பார்த்து, சகைவே சீக்கிரமா என்ன செய்ய, கீழே இறங்கி வா. அப்ப கீழே இறங்கி வா அப்படிங்கும் பொழுதே அவருக்கு தெரிஞ்சிருச்சு, நான் என்ன பண்ண போனேன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவரோ அப்படின்னு பார்க்கதான் போனேன். ஆனா அங்கே நடந்த நிகழ்வு வேறு. நீ கீழே இறங்கி வா, நான் இன்னைக்கு உங்க வீட்டுல சாப்பிட போனேன் அல்லது தங்க போனேன். நாம போயிட்டு சப்போஸ் நம்ம இப்படி பார்த்துட்டு போது சீம் இருந்து நீ கீழே இறங்கி வா, இன்னைக்கு நான் உங்க வீட்டுல சாப்பிட போறேன்னு சொன்னா எப்படி இருக்கும்? உடனே என்ன செய்வோம்? ஐயோ வீட்டுல ஒண்ணுமே இல்லை, உடனே போன் பண்ணி ஏதாவது செய்யுங்க, இன்னைக்கு யாரு வரா வீட்டுக்கு, சிஎம் வராரு அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷம் வீட்டுல என்ன செய்வாங்க, தடால் உடல் விருந்து செய்வாங்க. ஆமாவா இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு அங்கே நடக்கும் பொழுது ஒரு சாதாரண ஒரு மனுஷன், உயர் பதவியில் இருக்கிற ஒரு மனிதனே நம்ம வீட்டுல சாப்பிடுறேன்னு சொல்லும் பொழுது என்ன ஆகுதுன்னா நமக்கு ஒரு சந்தோஷம் வரும் பொழுது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும் போது அவன் மனசுல அப்படி ஒரு சந்தோஷம். அதை கண்ட யாவரும் இவன் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முன்முடித்தார்கள். இதுதான் மக்களுடைய பார்வை. ஒரு மனிதன் உயரும் பொழுது, அவன் மனமாற்றம் அடையும் பொழுது மக்களுடைய பார்வை எப்படி இருக்கும்னா முறுமுறுப்பாங்க. அவனை என்ன செஞ்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முறுமுறுத்தாங்க. அப்போ ஒரு கூட்டம் அப்பையிலிருந்து இப்ப வரைக்குமே இருக்கும். ஒருத்தவங்களுடைய மனமாற்றத்திலயோ அல்லது ஒருத்தவங்களுடைய வளர்ச்சியில அவங்களை பார்த்துச்சுன்னா முறுமுறுக்கும். அந்த முறுமுறுத்தல் இன்று வரை ஒவ்வொரு இடத்திலும், ஒவ்வொரு மத இடத்திலும், ஒவ்வொரு மக்களிடத்திலும் இருக்கிறது. நாம் அதிகமா முன்னேறும் பொழுது ஃபர்ஸ்ட் யாரும் பராமரிப்பாங்க? சொந்தக்காரங்க. கரெக்டா சொல்றேன், சொந்தக்காரங்க தான் முதல்ல என்ன செய்வாங்க அப்படின்னா பராமரிப்படுவாங்க. எப்படி பராமரிப்படுவாங்க? ஐயோ இப்படியும் இருந்தாங்க, இன்னைக்கு கார் வாங்கிட்டாங்களா, ஐயோ இப்படி இருந்த குடும்பம் இன்னைக்கு இவ்வளவு பெரிய வீடு கட்டிடுச்சா, ஐயோ இப்படி இருந்த குடும்பம் இப்படி ஆயிடுச்சா. அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு குடும்பத்தில் இங்கே நடக்கும் பொழுது அங்கே அவருடைய பதில், இயேசு கிறிஸ்துவினுடைய பதில் என்ன, சகையினுடைய பதில் என்ன என்று பார்த்தீர்கள் என்றால், சகையில் நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைக்கு கொடுக்கிறேன், நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இதுதான் அந்த மனமாற்றத்தினுடைய ஸ்பீச். அதுவும் மக்கள் சூழ்ந்திருக்கும் அந்த இடத்திலே அந்த மனிதன் இறங்கி, நான் என்ன பண்ண போறேன், நாளத்தனையா கொடுக்க போறேன். அப்ப அநியாயமா வட்டி வாங்குறது உண்மை, அநியாயமா வட்டி வாங்குறது உண்மை. நான் அதை என்ன செய்ய போறேன், ஒரு டைம் இல்ல, நாளத்தனையா திருப்பி கொடுக்குறேன். நாளத்தனையாகும் போது இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வெண்ணிலா பாட்டிட்டு இருந்து 100 ரூபாய் என்ன பண்ணிட்டேன்னா எக்ஸ்ட்ராவா அடிச்சிட்டேன். நாளத்தனையா திருப்பி கொடுக்கும்போது நான் அவங்ககிட்ட எவ்வளவு கொடுக்குறேன், 400 ரூபாய். 400 பிளஸ் அந்த 100 எவ்வளவு கொடுக்க போறேன், 500 ரூபாய் கொடுக்க போறேன். அப்ப அந்த 500 ரூபாய் நான் கொடுக்கும் பொழுது நான் சந்தோஷமா கொடுத்தேன்னா ஓகே,
இவங்க கிட்ட இருந்து இதெல்லாம் நம்ம கொடுக்கணுமான்னு கொடுக்கறது வேற. அப்ப நான் உண்மையாலுமே என்னிடம் ஒரு மனமாற்றம் இருந்துச்சுன்னா நான் அவங்க கிட்ட கொடுக்கும்போது எப்படி கொடுப்பேன்? சிரிச்சுட்டே கொடுப்பேன். பாட்டி இந்தாங்க, நான் என்ன பண்ணிட்டேன், அநியாயமா வட்டி வாங்கிட்டேன், அதனால இந்தாங்க, இதுதான் உங்களோட காசு அப்படின்னு சொல்லி கொடுக்கறது வேற. ஆனா இந்த மனிதன் கொடுத்த விஷயம் அதுதான். நான் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன். அது மட்டும் இல்லை, என் ஆஸ்திகளையும் நான் பாதி யாருக்கு கொடுக்க போறேன்? பணக்காரன் கொடுக்க போறேன்னு சொன்னாரா? இல்ல. யாருக்கு? ஏழைகளுக்கு கொடுக்க போகிறேன். அப்ப அந்த ஏழைகளுக்கு கொடுக்கும் பொழுதுதான் அந்த மனமாற்றம் உண்மையாலுமே வரும். ஏழைகளுக்கு உதவி செய்யும் பொழுதுதான் பாத்தீங்கன்னா, இப்ப வரைக்கும் எல்லாருமே சொல்றது என்னன்னா, ஏழையின் சிரிப்பு இறைவனை காண்பீர்கள். அப்ப என்ன அர்த்தம்? ஆஸ்தியில பாதிய நான் யாருக்கு கொடுக்க போறேன்? ஏழைக்கு கொடுக்க போறேன். அப்படி நான் கொடுக்கும் பொழுது என்னுடைய உயர்வு அதுலதான் வரும். என்னுடைய மனமாற்றம் அப்பொழுது வரும். என்னிடம் இருக்கும் பணத்தை வைத்தது வராது. அப்பதான் என்னுடைய ஆண்டவருடைய பார்வையில நான் எப்படி இருக்கேன்? காட்டத்தி மரத்துல என்ன சகையோ எப்படி அல்லாது பார்க்கறோம், அப்படிதான் பார்ப்பாரு. ஓ ரைட், ரைட், ஓகே, என்ன வச்சே நான் சொல்லிடுறேன். ஓகே, இவரு இவ்வளவு பண்ணியிருக்கான், ரைட். அப்ப ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய கடமை என்ன அப்படின்னா, மக்கள் உங்களை இப்படி பார்க்கறாங்கதான் நீங்க நினைக்கிறீங்களா, இல்ல ஆண்டவர் இப்படி பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா? அதுதான் உங்களுடைய என்ன அப்படின்னா யோசனையாக இருக்கட்டும். அடுத்ததாக இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். அப்போ ஒரு மனுஷன் ஒருத்தன் திருத்தும் பொழுதுதான் அந்த வீட்டுக்கு என்ன கிடைக்குது? ரட்சிப்பு கிடைக்குது. அப்போ அந்த திருத்தாமல் நான் மனமாற்றம் அடையாமல் நான் ரட்சிப்பை தேடும் பொழுது எனக்கு கிடைக்குமா? கிடைக்காது. அதுதான் இந்த வசனத்துல சொல்றாங்க. நான் ஆஸ்தியில பாதி ஏழைக்கு தரேன், அது மட்டும் இல்லை, நான் யாருக்கிட்டையாவது அநியாயமா வட்டி வாங்கியிருந்தனால அதை நான் திருப்பி தரேன். இதுதான் அந்த மனமாற்றம். அந்த ஐஸ்வர்யவான் நினைத்திருந்தால் அந்த ஐஸ்வர்யவானுக்கு அவரை பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை. அவர் பாட்டுக்கு அவர் வீட்டுல உட்கார்ந்தோ அல்லது அந்த வாங்கின வரி வசூலுக்கு என்ன செய்யலாம், டாக்ஸ் போட்டு பார்த்துட்டு இருக்கலாம். ஆனா அவர் அப்படி செய்யாமல், அவர் எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்ப்பதற்கு மற்றும் சென்ற ஒரு மனிதனுக்கு அவர் வீட்டிற்கே ஒரு ரட்சிப்பு வருகிறது என்றால் இதுதான் தேவனுடைய பார்வை. இதுதான் தேவனுடைய பார்வையிலே ஐஸ்வர்யமா. அப்ப நான் வச்சிருக்கிற பணத்தினாலேயோ, என்னுடைய வீட்டுனாலேயோ, நான் வச்சிருக்கிற கார்னாலேயோ, நான் போடுற நகையினாலேயோ, அல்லது நான் உடுக்கும் ஒரு உடையினாலேயோ எனக்கு அந்த ஐஸ்வர்யவான்கிற பட்டம் வேண்டாம். எனக்கு எப்படி இருந்தா போதும், அவர் எப்படிப்பட்டவரோடு பார்க்க போனா போதும். பார்த்துட்டு நான் மனசு மாறிட்டேன்னா என் வீட்டுக்கு என்ன வந்துடும்? ரட்சிப்பு வந்துடும். அப்போ நான் யாரு? ஐஸ்வர்யவான். அந்த ஐஸ்வர்யமான நான் இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா எனக்கு என்னென்ன தேவைகளோ அது என்ன கிடைச்சிடும். அப்ப இந்த பகுதியிலே நாம் கற்றுக்கொள்கிற ஒரு விஷயம் என்ன என்று பார்த்தீங்கன்னா, நான் பணம் பார்க்க மாட்டேன், நான் ஜாதி பார்க்க மாட்டேன், எல்லாரிடமும் ஈக்குவலா நான் பழகினேன். ஆனா எனக்கு என்ன தேவை? மத்தவங்க என்னை ஐஸ்வர்யவான்னு சொல்ல வேண்டாம். யார் சொன்னால் போதும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பார்வையிலே நான் இப்படி உயர்ந்து இருந்தாலே போதும். அப்படிப்பட்ட அந்த உயர்வை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த செய்தியினுடைய நோக்கம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.